எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு உண்மையிலேயே வந்து சூர்யா 44 சம்மந்தமான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆனுச்சு. அந்த ப்ரோமோவில் வந்து சூர்யா சாரோட லுக்கை வந்து பார்க்குறப்ப எனக்கு பர்டிகுலராக இந்த படம் வந்து வேறு மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ கார்த்தி சுப்புராஜ் அவர்களோட எல்லா படங்களும் பார்த்திங்கன்னா தனித்துவமான ஒரு மேக்கிங்கில் இருக்கும். ஸோ அப்படி தான் எல்லா படங்களோட வெற்றியும் அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தோட தனித்துவமான மேக்கிங்கும் இருக்கும், இந்த படத்தோட தனித்துவமான வெற்றியும் இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து அந்தமானில் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ அந்தமானில் முடித்ததுக்கப்புறம் இவங்க அடுத்த கட்ட ஷூட்டிங்காக வந்து தேர்ந்தெடுத்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கேரளா. பட் ஆனால் வந்து கேரளாவில் இந்த படம் சம்பந்தமான எல்லா போர்ஷனையும் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணாங்க. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு இவங்க போகலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அடுத்த கட்டமாக இவங்க வந்து எந்த லொக்கேஷன் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து ஏறலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து சூர்யா 44 ஷூட்டிங் அப்டேட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஸோ படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்குங்க. ஆல்ரெடி வந்து 40% ஷூட்டிங்கை வந்து அந்தமானில் கார்த்தி சுப்புராஜ் அவர்கள் எடுத்து முடிச்சிட்டாரு. அந்தமான் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா சூர்யா 44 சம்பந்தமான 2 ஃபைட்டும் 2 பாடல்களும் ஆல்ரெடி வந்து ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த கட்ட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா எப்போ என்னான்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு தாங்க இருந்துச்சு. அடுத்த கட்ட ஷூட்டிங்கோட லொக்கேஷன் கூட நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு. கேரளாவில் தான் இவங்க வந்து ஷூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சாலும் பட் ஆனால் அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்காம இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கேரளா லொக்கேஷனை இவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் கிடைச்சிச்சு. அதனால தான் வந்து சூர்யா 44 சம்மந்தமான ஷூட்டிங் அப்டேட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குங்க. சூர்யா சாரோட 44 படத்தோட ஷூட்டிங் எங்கே நடக்க போகுது தெரியுமா? ஊட்டியில் சூர்யா சாரோட 44வது படத்தோட ஷூட்டிங் தாறுமாறாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்நேரம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 20 நாள் சூர்யா 44 டீம் ஊட்டியில் தங்கி படத்தோட ஷூட்டிங்கை முடிக்க போகிறாங்க. ஸோ இந்த 20 நாள் ஷெட்யூலில் கார்த்தி சுப்புராஜ் முடித்ததுக்கப்புறம் அடுத்த கட்ட லொக்கேஷனாக கேரளா போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேரளாவுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஊட்டி ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் ஷெட்யூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ரொமான்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து ரொமான்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பூஜா ஆக்டே அப்புறம் வந்து சூர்யா சார் இவங்களோட போர்ஷனை தான் ஊட்டியில் 20 நாள் வந்து தங்கி கம்ப்ளீட்டாக எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து காமெடி இருக்குது. அந்த ரோலில் தான் வந்து ஜெயராமன் அப்புறம் வந்து கருணாகரன் இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து வில்லனாக வந்து ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட நான் சொன்னது தான், ராசாவதி படத்தில் அர்ஜுன் தாஸுக்கு வில்லனாக நடித்த அந்த மலையாள நடிகர் தான் இந்த படத்தில் வில்லனாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் வந்து ஜார்ஜ் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஜார்ஜ் மலையாளத்தில் ஃபேமஸான ஒரு ஆக்டர். இப்போ தமிழ் சினிமாவில் நிறையா படத்தில் இவரை நாம் வந்து பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டர் தான் இவரை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப வாண்டட் ஆக்டர் லிஸ்ட்டில் இவரும் இருக்கார். ஸோ ஏகப்பட்ட படத்தில் இவர் வந்து புக் பண்ணிகிட்ருக்காங்க. சூர்யா 44 படத்தில் இவருக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன். ஸோ ப்ரோமோவில் மனுஷன் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ஸோ படத்துலையும் கண்டிப்பாக பிரித்து மேய்வார். ஸோ சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கை யாராலையுமே குறை சொல்ல முடியாது. ஸோ இவரோட மியூசிக்கில் வந்து கல்கி படம் அதிரி புதிரியாக வந்து
வந்து ஹிட் அடிச்சிச்சு. அதே மாதிரி தான் சூர்யா 44 கண்டிப்பாக ஹிட் அடிக்கும். ஸோ சந்தோஷ் நாராயணன், கார்த்தி சுப்ராஜ் இந்த காம்போவில் வெளில வந்த எந்த ஒரு படத்துலையுமே வந்து மியூசிக்கு குறை சொல்கிற மாதிரி இருந்ததே கிடையாது. அது மாதிரி இந்த படத்துலையும் இருக்க போகிறதே கிடையாது. ஸோ சூர்யா சார் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக நடிச்சிட்ருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த படத்தோட சப்ஜெக்ட்டு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கூடிய சீக்கிரமே முடியும். அதாவது ஊட்டி ஷெடியூல் வந்து 20 நாள் கழித்து இந்த படத்தோட ஊட்டி ஷெடியூல் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே முடிய போகுது. முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க அடுத்த கட்ட ஷூட்டிங் வந்து அப்டேட் வந்து சொல்லுவாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.